ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 27 சனிக்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு போட்டோவை 2 நிமிடம் பார்த்தா போதும். வினைகள் தீரும், சங்கடங்கள் விலகும், குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான நாம் சங்கடகர சதுர்த்தியில் வணங்குறது மூலயமா நம்மளோட சங்கடங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. ரொம்ப எளிமையான கடவுளாகவும் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையில் கொண்டவராக இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். பெருசாக பட்டு துணி வாங்கி சாத்தணும், பாலாபிஷேகம் பண்ணணும், தங்கத்தில் நகைகள் வாங்கி சாத்தணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 ரூபாய்க்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் விநாயகரை வாங்கன்னு கூப்பிட்டா கூட அவர் விளையாந்துருவார். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நின்ன இடத்துல கணபதியே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் கஷ்டத்தை நினச்சிங்கன்னா அந்த கஷ்டத்தை உங்களுக்காக ஓடி வந்து போக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை நாம் சங்கடகர சதுர்த்தியில் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒரு மாதமும் தேய்பிரல வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம். ஏப்ரல் 27ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கெல்லாம் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. அது மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை நாள் முழுக்க சங்கடகர சதுர்த்தி தான். எல்லா கோவில்கள்லேயும் சனிக்கிழமை மாலை அபிஷேக ஆராதனை நடக்கும். அங்கே போயிட்டு கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. கொழுக்கட்டை சுண்டெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 5 பேருக்காவது உங்கள் கையால் தானமாக கொடுங்க. அருகம்புல் மாலை சாட்டுருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கூட இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு வணங்கினாலும் சரி, இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்து 2 நிமிஷம் உங்கள் கோரிக்கையை வச்சாலும் சரி. அது என்னன்னா விநாயகரோட ஜாதகம். விநாயகரோட ஜாதகத்தை பூஜையரில் வச்சு வழிபட்டால் எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்குது. விநாயகர் ஜாதகத்தை பூஜையரில் வச்சு வழிபடுறது மூலயமா நம்ம கஷ்டங்கள்லாம் விலகும். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டோ இல்லை உங்கள் கையால் வரைஞ்சோ அதுக்கு கீழே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விஷயத்தை எழுதி பூஜையரில் வச்சுடுங்க. இந்த ஜாதகத்தை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம், வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம், பீரோ கல்லாப்பட்டி இடத்துல வைக்கலாம். சூரியனை வெற்றிலையும், சந்திரனை நாபிக்கமலத்திலையும், செவ்வாயை வலது தொடையிலையும், புதனை வலது கீழ்கையிலையும், வியாழனை தலையிலையும், வெள்ளியை இடது கீழ்கையிலையும், சனியை வலது மேல் கையிலையும், ராகுவை இடது மேல் கையிலையும், கேதுவை இடது தொடையிலையும் வச்சிருக்கக்கூடியவர் தான் விநாயகர். இத்தகைய நவகிரக நாயகராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான நம்ம மனசார நினச்சி வழிபடுறவங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இருக்காது. கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் வரும் காலத்தில் நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும். விநாயகரோட ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். நீங்கள் வீட்டிலேருந்து வெளில போகும்போது அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகும்போது போகக்கூடிய காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். பிரிண்ட்டு போடணும், கையால் வரையணும் கூட அவசியம் இல்லை. இப்போ மொபைல் இன்டர்நெட்டில் விநாயகர் ஜாதகம்னு போட்டாலே இமேஜஸ் நிறையா கூகுளில் வரும். அதை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த சங்கடகர சதுர்த்தியிலிருந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.